வணக்கம் மாணவ செல்வங்களே. இன்றைக்கி நம்ம 10ஆம் வகுப்பு அளவியல் பாடத்தில் பயிற்சி 7.2ல் 7 மற்றும் 8வது கணக்குகள் தான் பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். இரு கோளங்களின் ஆரங்களின் விகிதம் 4:7 எனில் அவற்றின் கன அளவுகளின் விகிதம் காணுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுக்கு என்ன தீர்வு எப்படி பண்ணலான்னு பாருங்கள். இது கொடுத்துருக்கதை ஃபஸ்ட்டு எழுதிக்கலாம். இரு கோளங்களின் ஆரங்களின் விகிதம் எப்படி கொடுத்துருக்காங்க. ஆரம்னா நமக்கு 6 இல்லையா, அப்போ 2 கோளங்கள்னால R1:R2ன்னு எடுத்துக்குவோம். R1:R2 வந்து நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, 4:7 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எப்போவுமே விகிதத்தில் கொடுத்துருக்கதை நம்ம என்ன செய்யலாம், பின்ன வடிவத்தில் நம்ம எழுதலாம். அப்போ R1/R2 = 4/7. இங்கே என்ன கேட்டிருக்காங்க, கன அளவுகளோட விகிதம் கேட்டிருக்காங்க. அப்போ ஒன்று வந்து V1ன்னு வச்சுக்குவோம், இன்னொரு கோளத்தோட கன அளவை V2ன்னு வச்சுக்குவோம். இப்போ தட் இஸ் ஈக்குவல் டு கோளத்தின் கன அளவுக்கு ஃபார்முலா 4/3 πr3. இங்கே ரெண்டுன்னு இருக்கிறதுனால ஒன்று R1ன்னு இன்னொன்று R2 அப்படின்னு நம்ம என்ன செஞ்சுக்கிட்டோம் வச்சுக்கிட்டோம். இப்போ 4/3 என்ன செஞ்சிடலாம், கேன்சல் பண்ணிடலாம். அதே மாதிரி பையையும் என்ன செஞ்சிடலாம், கேன்சல் பண்ணிடலாம். அப்போ மீதம் நம்மளுக்கு என்ன இருக்குது பாருங்கள், R1³ R2³ இருக்குது. R1க்கு பதிலாக என்ன போடலாம், 4, R2க்கு பதிலாக 7. அப்போ இந்த இதுக்கு ஈக்குவல் டு 4³/7³. 4³ என்ன அர்த்தம், 4 வந்து 3 தடவை பெருக்கணும்னு அர்த்தம். 4 × 4 × 4. 7³ 7 × 7 × 7. 4 வந்து 3 தடவை பெருக்கணும்னா என்ன வரும் உங்களுக்கு, 4 16, 14 64, 7 49, 49ஓட 7 பெருக்கனா 343. அப்போ இது நம்மளுக்கு பின்ன வடிவத்தில் இருக்கிறது நம்ம என்ன செஞ்சிடலாம், விகிதமாக எழுதிடலாமா. அப்போ கன அளவுகளின் விகிதம் வந்து நம்மளுக்கு என்னதுன்னா 64.343. அப்புறம் அடுத்த கணக்கு போமா மாணவர்களே. 8வது கணக்கு பாருங்கள். ஒரு திண்ம கோளம் மற்றும் திண்ம அரைக்கோளத்தின் மொத்த பரப்பு சமமாக இருக்குமானால் அவற்றின் கன அளவுகளின் விகிதம் 3√3:4 என நிரூபி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. திண்ம கோளமும் திண்ம அரைக்கோளம் ரெண்டோட மொத்த புறப்பரப்பு எப்படி இருக்கான், சமமாக. திண்ம கோளத்தோட மொத்த புறப்பரப்பும் திண்ம அரைக்கோளத்தோட மொத்த புறப்பரப்பும் எப்படி இருக்கான், சமமாக இருக்கும். திண்ம கோளத்தோட மொத்த புறப்பரப்புக்கு என்னது ஃபார்முலா, 4πr². திண்ம அரைக்கோளத்துக்கு 3πr². சரிங்களா. ரெண்டோட ஆரமும் வேறங்கிறதுக்காக R², r வச்சுருக்கோம். இப்போ பையையும் நம்ம என்ன செஞ்சிடலாம், கேன்சல் பண்ணிடலாம். 4/3 வந்து என்ன செஞ்சிடலாம், 3 இந்த பக்கம் கொண்டு வந்துடலாம், இல்லைன்னா 4 அந்த பக்கம் கொண்டு வந்துடுவோம். R வந்து இந்த சைடு கொண்டு வந்துடலாம். சரிங்களா. அப்போ R² r² = 4 வலது பக்கம் கொண்டு வரும்போது 3/4 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். இப்போ நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க, கன அளவுகளின் விகிதம் வந்து சொல்லியிருக்காங்க. அது கண்டுபிடிக்க முன்னால் இங்கே R² வந்து 3னா R வந்து இதுக்கு ரூட் எடுக்கும்போது இது வந்து ஒரு வர்க்க எண் கிடையாது. அப்போ √3 கிடைக்கும். அதே மாதிரி R² 4னா R வந்து 4ஆனது ஒரு வர்க்க எண். இப்போ R = 2ன்னு கிடைக்குது. இப்போ கன அளவுகளின் விகிதம் நம்ம இதையும் V1/V2ன்னு வச்சுக்குவோம். இப்போ தட் இஸ் ஈக்குவல் டு நம்மளுக்கு கோளம் அப்படிங்கிறதுனால 4/3 πR3. இது கீழே இருக்கிறது வந்து திண்ம அரைக்கோளம்ங்கிறதுனால 2/3 πr3. இதில் 3ஐயும் என்ன செஞ்சிடலாம், கேன்சல் பண்ணிடலாம். அதுக்கு அடுத்தது 4 வந்து 2ஆல் வகுக்கும்போது 2 2 4. அதே பையையும் என்ன செஞ்சிடலாம், கேன்சல் பண்ணிடலாம். இப்போ மீதம் என்ன இருக்குது பாருங்கள், 2r³/r³ இருக்கா. இப்போ இந்த ஆறுக்கு பதிலாக என்ன போடணும், இந்த √3 போட போகிறோம். இப்போ தட் இஸ் ஈக்குவல் டு 2√3³ அப்போ √3³ என்னெல்லாம் கிடைக்கும் உங்களுக்கு, √3 × √3 × √3. 2³ 2 × 2 × 2. அப்போ அதான் 8. 2 4 2 8. சரிங்களா. இப்போ √3 நம்மளுக்கு என்ன கிடைக்கும், வெறும் 3. இந்த ஒரு √3 அப்படியே போட்டுடலாம், இந்த 4 அப்படியே போட்டாச்சு. சரிங்களா. அப்போ நம்மளுக்கு என்ன கிடைச்சிருக்கு பாருங்கள், இந்த விகிதத்தை இந்த பின்னத்தை வந்து நம்ம என்ன தான் எழுதிக்கலாம், விகிதமாக எழுதிக்கலாம். எனவே கன அளவுகளின் விகிதம் 3√3:4 அப்படின்னு கிடைச்சிருக்கு. அப்போ நிரூபிக்க சொன்னதை நம்ம என்ன செஞ்சிட்டோம், நிரூபிச்சிட்டோம். நன்றி மாணவர்களே.